வணக்கம் அன்பு நண்பர்களே. மீசா காலத்தின் கொடுமைகளை இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் எதிர்கொண்டார் என்பதை கடந்த பகுதிகளில் நாம் கண்டோம். மத்திய அரசாங்கத்தின் அந்த மீசா கொடுமையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் மகன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்பதை இப்பொழுது நாம் அடுத்த தொடரில் மீண்டும் உள்ள பிரச்சனைகளை பார்ப்போம். முத்தமிழறிஞர் கலைஞரின் முயற்சி கைமேல் பலன் தந்தது. மீசா கைதிகளை பார்க்க உறவினர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். 1 மாத காலம் பிரிந்திருந்த உறவுகள் இதயத்தோடு இதயம் உறவாடின. துடைக்க விரும்பாத கண்ணீர் துளிகள் அனைவரும் கண்களிலுமே குத்திட்டு நின்றனர். அனைத்து உறவினர்களும் தன்னுடைய உறவை பார்த்து கண்ணீர் மல்க நலம் விசாரித்தனர். விலங்கு மனம் படைத்து காவலர்கள் கண்கொத்தி பாம்புகளாக பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த சிறைச்சாலையில் நேரம் நெருங்குகிறது என்று எச்சரித்தனர். அவர்கள் வைத்திருந்த ஒவ்வொரு லத்தி கம்பிலும் ஒரு குட்டிச்சாத்தான் ஒளிந்து கொண்டிருந்தது. பிரியா விடைபெற உறவுகள் தாமதித்ததால் அந்த லத்திகள் கூத்தாட ஆரம்பிக்கும் என்பது அங்கிருந்த கைதிகளுக்கும் தெரியும். மிசா சிலுவை சுமந்த எல்லா கழக தொண்டர்களையும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் சந்தித்து விட்டனர். ஆனால் இன்னும் ஒருவரை மட்டும் சந்திக்க அவருடைய பெற்றோர்கள் வரவே இல்லை. அவர்தான் மு.க.ஸ்டாலின். சிறை கண்ட அனைத்து தோழர்களையும் அவர்களுடைய உறவினர்கள் சந்தித்த பின்னர் கடைசியாகத்தான் மாறனையும் ஸ்டாலினையும் பார்க்க வேண்டும் என்று கலைஞர் முடிவு செய்து வெளியே காத்திருந்தார். அந்த நாளும் வந்தது. சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு கலைஞர் தயாளு அம்மையார், ஸ்டாலினின் துணைவியார் துர்கா அம்மையார் ஆகியோர் வந்தனர். அவர்களுடைய இதயம் எப்படி படபடத்திருக்கும் என்று சொல்ல தேவையே இல்லை. குறிப்பாக கைப்பிடித்த மணாளனை காண வந்த துர்காவதி உள்ளம் எப்படி குமுறி இருக்கும், அவர் எப்படி வேதனைப்பட்டிருப்பார் என்பதை ஒரு நிமிடம் நாம் கற்பனை செய்து பார்ப்போம். அதோ ஸ்டாலின் வருகிறார். தாய் தந்தையர் இருக்கும் இடம் தேடி வருகிறார். கால்களில் வேகம், கண்களில் ஒளி, ஒரு மாற்றம் தெரிகிறது. வழக்கத்துக்கு மாறாக முழுக்கை சட்டை அணிந்து வருகிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். காலையிலேயே ஸ்டாலினை சிறை கண்காணிப்பாளர் அழைத்தார். ஒரு முழுக்கை சட்டையை அளித்தார். அதனை அணிந்து கொண்டு பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அடிப்பட்டதாக வெளியே கலைஞரிடம் சொல்லக்கூடாது என்றார்கள். ஆமாம், அந்த முழுக்கை சட்டையின் ரகசியம் என்ன? ஸ்டாலினின் வலது கையில் மிசா கொடுமை அழியாத தழும்பை அடையாளம் காட்டி கொண்டிருந்தது. இன்று கூட அந்த தழும்பு இருக்கிறது. இன்னும் அந்த காயங்கள் முழுமையாக ஆறவில்லை. அதனை மறைப்பதற்குத்தான் சிறை கண்காணிப்பாளர் ஸ்டாலினுக்கு முழுக்கை சட்டை தந்தார். ஸ்டாலினின் இரத்தக்கரை படிந்த சட்டையை சோப்பு போட்டு எத்தனை முறை துவைத்தாலும் கரை என்னவோ கண்காணிப்பாளரின் உள்ளம் போல் அழியாத கரையாகத்தான் இருந்தது. ரணங்களை சுமக்கும் ஸ்டாலினின் தம் தாய் தந்தையர் முன்பு சிரித்து கொண்டே பேச வேண்டும் என்று அந்த உயர் போலீஸ் அதிகாரி உத்தரவிட்டிருந்தார். இதோ ஸ்டாலினை சந்தித்தது பற்றி நெஞ்சுக்கு நீதி என்கின்ற தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தில் கலைஞர் எப்படி விவரிக்கிறார் பாருங்கள். 1 மாதத்துக்கு பிறகு சிறையில் மாறனையும் ஸ்டாலினையும் பார்க்க குடும்பத்தோடு சென்றேன். மற்ற உடன்பிறப்புகளை பார்க்க அனுமதி இல்லை. அப்போதுதான் தெரிந்தது மாறனுக்கு உடல் நலிவு ஏற்பட்டு ஜன்னி கண்டு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள செய்தி. அதனால் சிறையில் ஸ்டாலினை மட்டுமே பார்த்தோம். ஸ்டாலினை சுற்றி 2 சிறை அதிகாரிகள், 4 சிஐடிகள் முழுக்கை சட்டை போட்டு ஸ்டாலினை கையை மூடியிருந்தான். காரணம், அடிபட்ட காயங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக சிறை அதிகாரிகள் போட்ட உத்தரவு அப்படி. அடித்தார்களாமே, உண்மையா என்று கேட்டேன். இல்லை என்பது போல் தலையாட்டினான். ஆனால் கண்கள் மின்னின. அடித்தார்கள் என்று சொல்லியிருந்தால் அன்றே சிறையில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் உள்ளே அடி விழுந்திருக்கும். சிறையில் சிட்டிபாபு மரண அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், வீராசாமிக்கு அடிபட்டதில் காது கேட்கவில்லை என்றும், நீலநாராயணன் எழுந்து நடமாட முடியவில்லை என்றும் தகவல்கள் கலைஞருக்கு வந்து கொண்டிருந்தன. மறுநாள் காலை மாறனை காண பொது மருத்துவமனைக்கு சென்றார் கலைஞர். மாறன் ஜன்னி கண்டு படுத்திருக்க காட்சியை கண்டார். ஒரு சில வினாடிகள் கூட கலைஞரை அங்கு அனுமதிக்கவில்லை. போலீசார் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வெளியேற்றினார்கள். இப்படித்தான் கலைஞர் விவரிக்கிறார் நெஞ்சுக்கு நீதியில். அவரது இதயம் சிந்திய இரத்த துளிகள் தான் இங்கே எழுத்து துளிகளாக
படிந்திருக்கின்றன. கலைஞரின் வருகைக்கு பின்னால் சென்னை மத்திய சிறையை வங்க கடற்காற்று மெதுவாக எட்டி பார்க்க தொடங்கியது. இருண்ட கொட்டடிகளில் கோரத்தாண்டவம் ஆடிய கொடூரங்கள் குறையத் தொடங்கின. கோரப்பசி கொண்ட வேதாளத்தின் நச்சு பற்களிலிருந்து மிசா கைதிகள் மீண்டனர். ஆனால் இன்னும் அவர்கள் நெருப்பாற்றை நீந்தி கடக்க வேண்டியிருந்தது. சிட்டிபாபுக்கு உடம்பில் காயம் படாத இடங்களே இல்லை. அவர் தினம் செத்து பிழைக்கும் நிலையிலேயே அவதிப்பட்டார். ஆனால் அவரும் ஆர்காட்டாரும் மாறன் ஸ்டாலினுடன் தினசரி கலந்துரையாடினர். ஒவ்வொரு அறையாக சென்று அடிபட்ட தோழர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். நள்ளிரவு நகர்ந்தால் விடியல் வரத்தானே செய்யும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். இருளில் ஒரு மின்னல் கண்டார்கள். ஆர்காட்டார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு என்று எந்த காவலன் அறையறையாக வந்து வெள்ளை காகிதம் கொடுத்து மிரட்டினானோ அதே காவலன் நண்பனானான். கொடுமைகள் கொண்டு அவனுக்கு மனிதாபிமானம் பூத்தது. இரக்க உணர்வு மலர்ந்தது. பின்னர் அவனே அவர்களுக்கு இரகசிய தூதனாக மாறினான். நால்வர் அணியாக செயல்பட்ட ஆர்காட்டார், மாறன், சிட்டிபாபு, ஸ்டாலின் ஆகியோருக்கு சிறை தோழர்களின் குடும்பங்கள் படும் துயரச் செய்திகள் தெரிந்தன. அதனை கலைஞருக்கு தெரிவிப்பதென்றும் அந்த குடும்பங்களுக்கு உதவி அளிப்பதன் அவசியத்தை எடுத்துக் கூறுவதென்றும் முடிவு செய்தார்கள் இந்த நால்வரும். கண்ணீர் கடிதம் தயாரானது. அந்த கடிதம் இனி கலைஞரின் கரங்களுக்கு எட்ட வேண்டும். கருணை பிறந்த அந்த காவலன் கடிதத்தை பத்திரமாக சிறைக்கு வெளியே எடுத்துச் செல்லும் பொறுப்பை ஏற்றான். கலைஞர் கைக்கு அது சென்றது. எல்லோராது இதயமும் படபடத்தது. நம்பினார் கெடுவதில்லை, நம்புவோம், நடப்பதை எதிர்கொள்வோம் என்று முடிவு செய்தார்கள். கலைஞரின் முயற்சியால் மிசா கைதிகளை சந்திக்க உறவினர்களுக்கு அனுமதி கிடைக்கும் வரை 1 மாத காலம் கட்டிய உடைகளையே சிறையில் அணிந்திருந்தனர். மாற்று உடைக்கு வழியில்லை. அதே அழுக்கு உடைகள்தான் 1 மாத காலம் நகர்ந்தது. ஸ்டாலினுக்கும் அதே நிலைதான். இரத்தக்கரை படிந்த அவருடைய உடைகளை என்னதான் சோப்பு போட்டு துவைத்தாலும் கரைகள் மறையவில்லை என்பதனை ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். கலைஞர் அவருக்கு மாற்று உடைகள் கொண்டு வரும் வரை தினம் வேர்வையில் குடித்த உடைகளே தான் ஸ்டாலின் அவர்களும் அணிந்திருந்தார். சிறையிலிருந்து மார்க்சிஸ்ட் தோழர்களை சந்திக்க ஒரு வழக்கறிஞர் வந்தார். மிசா சட்டம் அனுபவிக்கும் எந்த வசதியும் இல்லாது அனைவரும் அவதிப்படுவதை அறிந்தனர். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வெற்றிதான். அந்த வழக்கறிஞர் தான் இன்றைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உயர் திரு சந்துரு அவர்கள். பின்னர் மிசா கைதிகள் லுங்கியும் சோப்பும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர். டிரான்சிஸ்டர் ரேடியோ வைத்துக் கொள்வதற்கும் தடையில்லை என்ற அனுமதி கிடைத்தது. ஒவ்வொரு மாதம் 1 தேதியில் கலைஞர் அனுப்பிய உதவித்தொகை தங்கள் வீடு சேடு செல்வதை அறிந்த மிசா கைதிகள் பூரித்து போனார்கள். பட்ட துயரங்களெல்லாம் ஓரளவுக்கு அவர்களுக்கு மறந்து போனது. சிறை கொடுமைகளை விலக்கி மத்திய உள்துறை செயலாளருக்கு முரசொலி மாறன் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் அவருக்கு பத்திரமாக சேர்ந்தது. அதன் பின்னர் சென்னை மத்திய சிறையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டன. அதுவரை சிறை கண்காணிப்பாளராக இருந்த கொடுங்கோலன் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டான். வேலூர் சிறையில் கண்காணிப்பாளராக இருந்த பகவதி முருகன் சென்னைக்கு மாற்றப்பட்டார். அவரே கொட்டடியாக வந்து மிசா கைதிகளை சந்தித்தார். நடந்தவைகளை மறந்துவிடுங்கள், இனி நடப்பவை நன்றாக இருக்கட்டும் என்று ஆறுதல் கூறினார். உண்மையில் அன்றுதான் மிசா கைதிகள் சுதந்திர காற்றை சுவாசித்தனர். ஆனாலும் அதன் பின்னரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. சீதாபதியும் ஆர்காட்டாரும் இருந்த அறைக்குள் அன்று மாலை 4 மணிக்கு பகவதி முருகன் வந்தார். உங்கள் உடைகளை பெட்டிகளில் அடுக்கிக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு போட்டார். என்ன என்று தெரியாமல் முழித்தார்கள். அவர்கள் இருவரும் சிறைக்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் பயணித்த வேன் எழும்பூர் ரயில் நிலையம் வாசலில் நின்றது. அவர்கள் பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்படுகின்றனர் என்பது அப்போதுதான் தெரிந்தது. தகவல் தெரிந்து ஆர்காட்டார், சீதாபதி வீட்டு உறவினர் ரயில் நிலையத்திற்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னரே அந்த வண்டி கிளம்பிவிட்டது. அவர்கள் பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டார்கள். இன்றைய தமிழகத்தின் முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் கடந்து வந்த கரடு முரடான பாதையை எளிய முறையில் சொல்லிவிட முடியாது. திருமணமான 5 மாதத்தில் மிசா சட்டத்தின் கீழ் அவர் கைதான அந்த தருணங்களையும் சிறையில் அவரை குறிவைத்து அடித்து சித்திரவதைப்படுத்திய அந்த நிகழ்வுகளையும் ஒரு கணமும் நம்மால் மறக்க முடியாது. 5 முறை முதல்வராக இருந்த ஒரு முதலமைச்சரின் மகன் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சாதாரண நிலை கூட இல்லாமல் மிகவும் கொடுமையான முறையில் நடத்தியது மத்திய அரசாங்கத்தின் அந்த மிசா சட்டம். அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் ஸ்டாலின் பல படிப்பினைகளை பெற்றுக்கொண்டார். அவர் தலைவருக்கு மகனாக பிறந்து தலைவராகவில்லை. ஒவ்வொரு அடியையும் செதுக்கி வைத்து தான் பட்ட துயரங்களாலும் துன்பங்களாலும் மக்களுக்கு எப்படி தன்னால் பணி செய்ய முடியும் என்கின்றதை மனதில் உறுதியேற்று தலைவரான ஒரு மாபெரும் தலைவர். அதனால்தான் மக்கள் இன்றும் அவரை கொண்டாடி முதலமைச்சர் என்ற இடத்தில் அவரை உட்கார வைத்து அழகு பார்க்கிறார்கள். அவரும் மக்களுக்கு செவ்வனவே பணிபுரிந்து வருகிறார். மீண்டும் அடுத்த தொடரில் மிசா கொடுமையை பற்றி அடுத்ததில் விவரமாக பேசுவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. மீண்டும்
மிசா செய்தியை சந்திப்போம்.